A1 நாகேந்திரன், A2 சம்பவ செந்தில், A3 அஸ்வத்தாமன். அப்பா நடுவில் சம்பவ செந்தில், மூணாவதாக புள்ள அஸ்வத்தாமன். 2 பேருக்கான செயின் கொடுத்தது இவர் சம்பவ செந்தில். இவங்க எல்லாரும் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டவங்க. அஞ்சலை என்ன சொல்லுவாங்க எங்கள் ஹஸ்பண்டு ஆற்காடு சுரேஷில் ஒரு இன்வால்வ்டு அப்படிமா பிஜேபியில் வேறு இருந்தாங்க. அப்புறம் ஆருத்ரா கோல்டு வேறு உள்ளே வந்துச்சு. அப்புறம் ஸ்கிராப் வேறு உள்ளே வந்துச்சு. ஆற்காடு சுரேஷ்கான ரிவெஞ்சான்னு கேட்டால் அது ஒரு பார்ஷியலி ரிவெஞ்சு தான். சம்பவ செந்தில் அவரோட பிரதர். அவர் அதுக்காக வேண்டி தானே ரிவெஞ்ச் எடுத்துக்க முடியும். ஆமாங்க, இவ்வளோ பெரிய மவுண்ட் ரோட்டில் ஒரு ஆர்ட் ஆஃப் சிட்டியில் பட்ட பகல் டே லைட்டில் பாம் அடிக்கிறாரு. அப்போ ஒரு மவுண்ட் ரோட்டில் அடிக்க முடியுது பாம்புனா. அப்போ அதை எப்படி சொல்கிறது, அதை என்னென்னு சொல்கிறது. ஆட்டோ சங்கருக்கு 10,800 ப்ளஸ் 11,200 பக்கம் ஆட்டோ சங்கருக்கு 10,000 பக்கம் வச்சு எங்கள் ஆட்டோ சங்கருக்கு. அதுக்கடுத்து பெரிய லெவலில் போட்ட சார்ஜ் ஷீட்டு நான் இதுவாக தான் பார்க்குறேன். 5,000 பக்கங்கள்ங்கிறது சாதாரண விஷயம். இந்த வழக்கு தொடர்பாக மேலும் ஏதாவது ஒரு என்கவுண்டர் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கலாம். என்ன அதுக்கு மாதிரி சொல்கிறது, இருக்கலாம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக 5,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதோட விவரம் என்ன சார்? 5,000 பக்கங்கள். ஆட்டோ சங்கருக்கு 10,800 ப்ளஸ் 11,200 பக்கம் ஆட்டோ சங்கருக்கு. 10,000 பக்கம் வச்சு எங்கள் ஆட்டோ சங்கருக்கு. அதுக்கடுத்து பெரிய லெவலில் போட்ட சார்ஜ் ஷீட்டு நான் இதுவாக தான் பார்க்குறேன். 5,000 பக்கங்கள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா மொத்தம் 30 பேர் அக்யூஸ்டு, 28 பேர் அரெஸ்டடு, 12 பேர் அப்ஸ்காண்டு. சம்பவ செந்தில் அண்டு முட்டைகிருஷ்ணன் 2 பேரும் அப்ஸ்காண்டு. A1 நாகேந்திரன். யாரோட வழக்கு கடைசியாக முடிஞ்சதோ அவர் தான் A1. எங்கே ஆரம்பிச்சதோ அது வரல. அதான் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்துலேருந்து இன்டர்வியூ வைப்பேன்லாம் சொல்லுவேன். நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவுகளுமே எடுக்க முடியாது. காவல்துறை விசாரணைங்கிறது வேறு ஸ்டைலு. A1 நாகேந்திரன், A2 சம்பவ செந்தில், A3 அஸ்வத்தாமன். அப்பா நடுவில் சம்பவ செந்தில், மூணாவதாக புள்ள அஸ்வத்தாமன். இந்த 2 பேருக்கான செயின் கொடுத்தது இவர் சம்பவ செந்தில். அஸ்வத்தாமனையும் நாகேந்திரனும் இணைத்த புள்ளியில் நடுவில் நிற்கிறார். பாருங்கள், அப்பா புள்ள தான். இது அஞ்சலிக்காக நடந்திருக்கலாம், ஆருத்ரா கோல்டுக்காக நடந்திருக்கலாம், ஸ்கிராப்புக்காக நடந்திருக்கலாம், அரசியலுக்காக நடந்திருக்கலாம், சோப்பு கம்பெனிக்காக நடந்திருக்கலாம், இன்னும் நிறைய சொல்லுங்களேன். என்ன ஒன்றுமோ சொல்லலாம். எதுக்காக வேணுமோ நடந்திருக்கலாம். ஜாதிக்காக நடந்திருக்கலாம், பெரிய பெரிய இடத்துக்காக, எதுக்காக வேணால் மர்டர் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த மர்டர் எல்லாம் ஒருங்கிணைத்த புள்ளியாக நாகேந்திரன் இருந்தார் இந்த சார்ஜ் ஷீட்டை பொறுத்தவரை. அதோடு தான் ஒரு A1 வர்றார். இவங்க எல்லாரும் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டவங்க. அஞ்சலை என்ன சொல்லுவாங்க எங்கள் ஹஸ்பண்டு ஆற்காடு சுரேஷில் ஒரு இன்வால்வ்டு அப்படிமா பிஜேபியில் வேறு இருந்தாங்க. அப்புறம் ஆருத்ரா கோல்டு வேறு உள்ளே வந்துச்சு. அப்புறம் ஸ்கிராப் வேறு உள்ளே வந்துச்சு. ஆற்காடு சுரேஷ்கான ரிவெஞ்சான்னு கேட்டால் அது ஒரு பார்ஷியலி ரிவெஞ்சு தான். சம்பவ செந்தில் அவரோட பிரதர். அப்போ அவர் அதுக்காக வேண்டி தானே ரிவெஞ்ச் எடுத்துருக்க முடியும். அஞ்சலை எதுக்காக ரிவெஞ்ச் எடுத்துருக்க முடியாது. ஒருத்தவங்களும் பார்ஷியலாக பிடிங்க. இந்த இதில் வழக்கில் இருக்க அத்தனை பேருக்கும் நேரிட்ட வகையில் ஆம்ஸ்ட்ராங்கும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பகை இருக்குன்னா சின்ன நெருப்பு இருக்குது. இந்த நெருப்பு எல்லாத்தையும் பெருநெருப்பை உருவாக்குனது தான் அஸ்வத்தாமனும் நாகேந்திரனும். அவ்வளோதான் விஷயம். ஏன்னா சம்பவ செந்தில் ஆல்ரெடி இவர் மேலே சிடி மணி மேலேயும் காக்காத்தோப்பு பாலாஜி மேலே பாம்பு அடிச்சுட்டு போன வழக்கே அவர் மேலே இருக்குது. அவரும் ஒன்றும் ஹிஸ்டாரிக்கல் தான், சரித்திர பதிவேடு தான். அப்போ இது எல்லாருமே இணைஞ்சு இதில் எந்த ஒரு புள்ளியில் இணைச்சாங்கல்ல அதுதான் நாகேந்திரன். அந்த கான்ஸ்பிரசி சதி திட்டம். நாகேந்திரன் சிறையில் இருக்காரு, வெளியில் அஸ்வத்தாமன் அவரோட மகன் தான் இருக்காரு. அவர் இணைச்சிருப்பாரா இல்லை நாகேந்திரன் தான் இந்த புள்ளி? எல்லாத்துக்கும் டியூன் கொடுத்தது யார், ட்விட் பண்ணது யார்? இப்போ சம்பவ செந்தில் இருக்கார், அவரை ஒருத்தர் இணைச்சிருக்கணும். இப்போ பொன்னைபால் இருக்கார், ஆற்காடு சுரேஷ் தம்பி. அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட் யாரோ ஒருத்தவங்க பண்ணணும்ல, பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆள்லாம் பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆம்ஸ்ட்ராங் யாரோ ரோட்டில் போகிறவர் கிடையாது. பண்ணிவிட்டு பார்த்துக்கலான்னு எஸ்கேப் ஆகிறதுக்கு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் இவங்களுக்கு. அப்போ அந்த இணைப்பு புள்ளி யார்? இவங்க எல்லாரும் இணைச்சி கொடுத்த யூனியன் பண்ணது நாகேந்திரன் ஆகிட்டார். அது சோப்பு கம்பெனி மேட்ரு தான் கடைசியாக போய் நின்றுச்சு. அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கும் முட்டினதில். அப்போ நாகேந்திரன் காரசாரமாக நான் ஆம்ஸ்ட்ராங்கிட்ட பேசுனதாக சொல்லப்படுகிறது. இதுவும் ஆதாரம் இல்லை, சார்ஜ் ஷீட்டில் இருந்தால் தான் உண்டு. கால் ரெக்கார்டர் வேறு ஏதாவது சார்ஜ் ஷீட்டில் புட்டப் பண்ணி தான் உண்டு. ஏன்னா சார்ஜ் ஷீட் இப்போ நம்ம கை கிடைக்காது, இன்றைக்கி கிடைக்காது. ஒரு வாரம் கழித்து கேட்டிங்கன்னா சார்ஜ் ஷீட்டே கையில் நம்ம எப்படியாவது ஒரு காப்பி நம்ம வாங்க முடியும், யார்கிட்டையாவது வாங்கிட முடியும். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இந்த அக்யூஸ் எல்லாருமே இப்போ சம்பவ செந்திலுக்கும் முட்டைகிருஷ்ணனும் அப்ஸ்காண்டு சார்ஜ் ஷீட் போட்டிருப்பாங்க.
இப்போ இவங்க எல்லோரும் அடுத்த வாய்தாவுக்கு வர்றாங்க இல்லையா, நம்பர் பண்ணுவாங்க அந்த கோர்ட்டில், ஜேஎம் கோர்ட்டில் நம்பர் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க சார்ஜ் ஷீட்டை. கொடுத்துட்டு அடுத்து ட்ரையல் கோர்ட்டு டைரெக்டாக விட்னஸ் ஏற ஆரம்பிச்சிடும். ட்ரையல் கோர்ட்டுக்கு மாற்றி விட்னஸ் ஏற ஆரம்பிச்சிடும். எல்லா அக்யூஸும் உள்ளே இருக்கிறதுட்டு போலீஸுக்கு ரொம்ப வேலை சுலபம். இல்லைனா எல்லாரையும் கூட்டு வச்சு கொஸ்டினிங் கேட்க முடியாது. எல்லோரும் கொஸ்டினிங் கேட்கணும்ல, 313 கொஸ்டின் கேட்கணும். இப்போ அதுக்கு ஈஸியாக போச்சு. எல்லோரும் உள்ள விட்டு வாய்தாக்குள்ளே கேட்டுருவாங்க. கேட்டு கையில் சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டா போலீஸ் போர்ஷன் ஓவர். அடுத்து கோர்ட் வர்சஸ் போலீஸ் வர்சஸ் அக்யூஸ்ட். இவங்களுக்கு 3 பேருக்குள்ளே நடக்கும். போலீஸு சாட்சியை கூட்டிகிட்டு வரணும், அக்யூஸ்டு கூண்டில் இருக்கணும், சாட்சி சொல்லணும், கேஸை விசாரிக்கணும். அரசு தரப்பு வழக்கறிஞர், டிஃபென்ஸ் கவுன்சில் லாயர், இவங்க லாயர் வைப்பாங்க. இதுதான் இனிமேலுக்கு போகும். இந்த 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 நீரோட்டம் தான் இனிமேல் இந்த வழக்கில் இருக்கும், வேறு எதுவும் இல்லை. இப்போ A1, A2, A3 இவங்க எல்லாருமே அடையாளப்படுத்தப்பட்டாச்சு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ ஆம்ஸ்ட்ராங்கால் யார் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது யார் இதில்? இப்படி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஆம்ஸ்ட்ராங்கால நேரடியாக ஒரு ரிவெஞ்சை எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு புள்ளிகளை ஒருத்தர் இணைச்சிருக்காரு. அப்போ சம்பவ செந்தில் எந்த அளவுக்கு இதில் பாதிச்சிருப்பார் நேரடியாக கேட்டால் எப்படி? இல்லை, அது சம்பவ செந்திலை கூப்பிட்டு விசாரிக்கணும். ஏன்னா அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங்கு அவர் தெரியல. சம்பவ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கு என்ன பிரச்சனைன்னே தெரியலையே. அவர் கூலிக்காக வந்தவரா இல்லை வேறு எதாவது அவருக்கும் மோட்டிவேஷன் இருக்கான்னு தெரியலையே. அஸ்வத்தாமன் தனக்கு ஒரு மோட்டிவேஷன் நேரட்டிவ் சொல்கிறார், இந்த நேரட்டிவ் தான் எனக்கும் ஆம்ஸ்ட்ராங்குன்னு. அவங்க அப்பா நாகேந்திரன் அவர் ஒன்றும் நேரட்டிவ் கற்றுக் கொடுக்க வேண்டியது தான் பிள்ளைக்காக செய்கிறதுக்கு. ஒன்றும் அவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் என்ன இவருக்கு அவருக்கு என்ன தொடர்புன்னு நீங்கள் கேள்வி அப்பா கலத்து ரைட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நடுவில் இருந்த சம்பவம் செந்திலுக்கும் இவருக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸா இல்லை பணத்துக்காக செஞ்சாங்களா, இல்லை பணத்துக்காகனா அவ்வளோ பணம் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? இதெல்லாம் நிறைய கேள்விகள். இந்த கேள்வி எல்லாமே விசாரணை நீதிமன்றத்தில் முடியும். இப்போ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு உடல்நிலையே சரியில்லை. ஆனாலும் நம்ம ஆரம்பத்துலேருந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்கை நம்ம பேசணும். அப்போ ஃபினிஷிங் டச் இன்றைக்கி தான் சார்ஜ் ஷீட்டு போடுறாங்க. நான் தான் சொன்னேன் ஒரு வாரத்தில் சார்ஜ் ஷீட்டு போடுறாங்கன்னு. அதுவே பெரிய விமர்சன பொருளாச்சு. எப்படி ஒரு வாரத்தில் போடுவாங்கன்னு? போடுவாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சார்ஜ் ஷீட்லாம் தெளிவாக விசாரித்து ரெடியாக இருந்தது. சார்ஜ் ஷீட்டை கொண்டு ஃபைல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு காரணத்தை நானும் பேசுகிறேன். இனிமேல் கோர்ட்டோட ஆக்ஷன் தான் இனிமேலுக்கு போலீஸோட ஆக்ஷனோ எதுவுமே வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ சம்பவ செந்தில், மொட்டைகிருஷ்ணன் இருவருமே இன்னும் கைது செய்யப்படலை. ஸோ இவங்களையும் சார்ஜ் ஷீட்டில் சேர்க்கப்பட்டிருக்கு. இவங்களோட எப்படி கைது செய்யப்படுறாங்க, இல்லை எப்படி ஒரு நடவடிக்கை? இது அப்ஸ்காண்ட் சார்ஜ் ஷீட்டு. அவங்கள பிடிக்க முடியல, ஸ்ப்ளிட் அப் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் ஒதுக்கி வச்சுட்டு 10 பேர் மேலே 28 பேர் மேலே கேஸ் நடக்கும். 28 பேர் மேலே கேஸ் நடக்கும். 28 பேர் தண்டனையா இல்லை 28 பேர் விடுதலையா, அதெல்லாம் 2வது பட்சம். இல்லை 28 பேரில் பாதி பேருக்கு தண்டனையா, பாதி பேருக்கு விடுதலையா, அது 2வது பட்சம். அது 3ஆம் பட்சம். அப்படியே பிரியும். இந்த 2 பேரும் எப்போ கைதாகிறாங்களோ மறுபடியும் உங்கள்கிட்ட கன்ஃபர்ஷன் வாங்கணும். கன்ஃபர்ஷன் வாங்கி மறுபடியும் அதில் எத்தனை ஆண்டுகள் கைதானாலும் அந்த வழக்கு பாயும். ஐயோ அப்பா, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கைது ஆவாங்க. கைதாகி மறுபடியும் அவங்களுக்கு மட்டும் தனியாக நடக்கும் கேஸ். இவங்க நடந்து முடிஞ்சாலுமே இந்த 28 பேர் நடந்து வழக்கு முடிஞ்சிருது. ஆனால் அவங்களுக்கு தனியாக நடக்கும். இல்லை, அவங்கள கைது செய்ய சிறப்பு தனிப்படை பிரிவு எங்கேயாவது அனுப்பப்படுவாங்களா? வெளிநாட்டுக்கோ அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க, பிடிக்க முடியலை. வெளிநாட்டிலையும் சந்தேகப்படுறாங்க. எல்லா நாடுகள்லேருந்தும் நீங்கள் உடனடியாக ஆளை தூக்குறது ஈஸி இல்லை. எல்லா நாட்டு தூதரத்து வழியாக நீங்கள் ப்ராப்பராக போயிருந்தாலும் தெரியும். சில இடத்துல போய் கடல் வழியாக நீங்கள் போட்டு வழியாக ஷிப் வழியாக இப்போ நீங்கள் இருந்து மலேசியா போயிருக்கீங்க, இல்லை இலங்கை போயிட்டீங்க, மீன் வர போட்டில் இலங்கை போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருந்து பிடிக்கிறது? இலங்கையில் போயிட்டீங்க, ஏதோ ஒரு காட்டில் போய் வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது சொல்லுங்கள்? ஃப்ளைட் வழியாக போனால் பாஸ்போர்ட் இருக்கும், என்ட்ரி இருக்கும். கள்ளத்தோணியில் போனீங்கன்னா உங்களை எப்படி பிடிக்க முடியாதுல்ல. நேபாளத்தில் போய் உட்காந்தா உங்களுக்கு எங்கேருந்து பிடிக்கிறது? தரைவழி மார்க்கமாக நேபாளம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து பிடிக்கிறது? முடியாதுல்ல. அதனால் காவல்துறைக்கு ப்ரெஷர் அதிகங்க. பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, மெனக்கிட்டு தான் இருக்காங்க, தரத்திக்கிட்டு தான் இருக்காங்க, அக்யூஸ் மூவ் ஆகிட்டு தான் இருக்காங்க, நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இந்த 19 பேருக்கான இந்த குண்டாஸ் போடப்பட்டிருக்குல்ல, என்ன மாதிரியான முக்கியமான பங்களிப்பில் பண்ணவர்களுக்கு மட்டுமே இந்த குண்டாஸ் போடப்பட்டிருக்குமா, இல்லை வேற என்ன காரணத்துக்காக போடப்பட்டிருக்கும்? இல்லை, குண்டாஸை பொறுத்தவரை பூட்லக்கர் ஆக்ட் 14 அது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது. அதாவது உங்களால் வெளியில் வந்தால் பிரச்சனை, உங்களுக்கு மட்டும் இல்லை ஆப்போசிட்டுக்கும் பிரச்சனை, ஆப்போசிட்னால உங்கள் உயிருக்கும் கேடு அப்படிங்கிறதுனால குண்டாஸ் போடுவாங்க. குண்டாஸ் போடுறது நல்லது, அது தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க எல்லாம் உடனே வெளியே வந்துருந்தாங்கன்னா இவங்க சைடில் கோவம் வரும் தானே. நம்ம தலைவரை கொண்டுட்டு வந்து நிற்கிறான் பாரு ரோட்லன்னா, இவங்க ஏதாவது திருப்பி கொலை பண்ணாங்கன்னா மறுபடியும் ரிவெஞ்ச் மாட்டேன், சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டே இருக்கும். ரைட், ஒரு வருஷம் உள்ளே இருங்கன்னா அதுக்குள்ளே இங்கே காட்சிகளும் காலங்களும் மாறும். எல்லா பிரச்சனைக்கும் காலமும் மௌனமும் பதில் சொல்லுங்க. காலம் பதில் சொல்லி ஆகும். காலம் ஒரு அற்புதமான கெடிகாரங்க, அது பதில் சொல்லியே தான் ஆகும். கெடிகாரத்துக்கு வேலை ஒன்றுமே இல்லை, நேரம் காமிப்பது தவிர வேறு எந்த வேலையுமே இல்லை இந்த கெடிகாரத்துக்கு. மற்ற நம்ம வச்சுருக்க எல்லா கேட்ரேஜுக்கும் பல வேலைகள் இருக்குது. ஆனால் அந்த கெடிகாரத்துக்கு வேறு வேலையே இல்லை, நேரம் காமிப்பது தவிர. அதுபோல் காலத்துக்கு வேறு எந்த வேலையுமே இல்லை. பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது தான் காலத்தோட வேலை. டைமிங் மாறுங்க, சுச்சுவேஷன் மாறுங்க. ஒரு பிரச்சனை நீங்கள் சாயந்தரம் யோசிக்கிறீங்க, நைட்டு தூங்கிட்டு காலைல யோசிப்போன்னு சொல்லலாம். காலைல வேறு மாதிரி உங்களுக்கு அது தியரியே வேறு மாதிரி தெரியும்.
பிஎஸ்பி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் மீதே நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டது. இவர்கள் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இவங்கெல்லாம் கூட்டி விசாரிங்க அப்படின்ட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஷீட்டில் அவங்களோட பேர் இடம்பெற்ற மாதிரியே இது வரைக்கும் தகவல் எதுவும் தெரியல. A1 A2 இவர்கள் தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை அவங்க அன்றைக்கி காங்கிரஸ் தலைவர் மேலே சொன்னதை சொல்கிறீங்க. செல்வ பெருந்தகை மேலே அவருக்கு ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதினாங்க, செயலாளர் எழுதினார், பிஎஸ்பியோட மாநில பொதுச் செயலாளர் எழுதினார். இல்லை அவங்களுக்கு கட்சியில் பெரிய லாஸ், இழப்பு பெருசு. அது உயர்நீதிமன்றமே சொல்லிட்டு ஆம்சாங்கோட இழப்பு பெருசு, அவங்களுக்கு மாற்றமே கிடையாது. சொசைட்டிக்குமே பெரிய இழப்பு தான். அவங்களுக்கு சந்தேகம் வரலாம், யார் மேலே ஒன்றும் வரலாம், அது நியாயம். பட் அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களது. சிபிஐக்கு கூட மாற்றி கூட அவங்க இது திருப்தி, எனக்கு பொறுத்தவரையிலையும் என்னுடைய ஒரு கணப்பில் இது ஓகே, திருப்தியாக தான் பண்ணியிருக்காங்க. போலீஸு இவ்வளோ ஸ்பீடாகவும் பண்ணியிருக்காங்க, எல்லாமே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அவங்க செல்வ பெருந்தகைக்கு என்ன இன்வால்வ் இருக்குன்னு அவங்க நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் அதுக்கான நியாயமான சந்தேகங்களையும் இவங்க தான் எழுப்பணும். இது போக செல்வ பெருந்தகிட்டையும் இந்த கேள்வியை வச்சாங்க. நான் வழக்கை என்ன விசாரித்தா நான் வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன், விசாரணைக்கு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அதோடு தான் இருக்குது அது விசாரணை. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் A2வாக இருக்கிற சம்போ செந்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர் இன்னும் 2 பேரை யாராவது கை கட்டலாம். இவர்கள் மூலமாக தான் நான் இது பண்ணேன், இல்லைன்னா ஒரு 2 பேரை வந்து சேர்க்கலாம். அப்படி யாரையாவது கை காட்டினால், சம்போ செந்தில் அவர்கள் கை காட்டினால் வழக்கில் சேர்க்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக வழக்கில் சேர்ப்பாங்க. அதான் கன்ஃபர்ஷன் வாங்குறாங்க, ஒப்புதல் வாக்குமூலம். நீ யாரெல்லாம் லிங்க்கு அப்படின்னா அவர் யாராவது சொல்கிறாருன்னா அவங்களே வழக்கில் சேர்ப்பாங்க. வழக்கை பொறுத்தவரையிலையும் கடைசி கட்ட அக்யூஸ் வரைக்கும் சேர்ற வரையும் சேர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சில பேர் கூட சொல்லுவாங்க, கோர்ட் வந்து ஹியரிங் ஏறிட்டு விசாரணை ஏறிட்டு அதுக்கு பிறகு எப்படி நீங்கள் அக்யூஸை சேர்ப்பீங்கன்னு. அக்யூஸ் இப்போ தானே கைதாகிறாங்க. அக்யூஸ் கைதாக அவங்கள்ட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கணும்ல, நீ யார் யார் சேர்ந்து செஞ்சீங்கன்னு. அது முக்கியமான விஷயம். அதுக்கு பிறகும் வழக்கில் சேர்ப்பாங்க. இப்போ கூட ஒருத்தர் டெல்லியில் வச்சு கைது பண்ணாங்களாங்க, அருளா ஒரு புதூர் ஆமாம், டெல்லியில் வச்சு கைது பண்ணாங்க. பாம்பு வந்து செஞ்சு கொடுத்தாரு, கொண்டு கொடுத்து கும்மிடி புண்ணு கொண்டு வெடிக்க வச்சுருக்காங்க. ஆந்திரா பார்டரில் வச்சு வெடிக்க வச்சுருக்காங்க. அது சரியாக விளையாண்டு மறுபடியும் ஆந்திராவிலேருந்து மருந்து வச்சு மறுபடியும் செஞ்சு கொடுத்துருக்காரு. அவரோட ரோல் அதுக்கான கைது. அது என்ன உண்மை இருக்கா இல்லையாங்கிறது அதை விசாரணை நடக்கும். போர்ஷனாக பிரியுங்க அந்த கேஸ். அஞ்சலியோட போர்ஷன் என்ன அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட்டில் அப்படி தான் இருக்கும். கான்ட்ரிபியூஷன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உங்களோட ரோல் என்ன, உங்களுக்கு இவனுக்குமான மோட்டிவேஷன் என்ன, பொன்னை பாலா உங்களுக்கு இவருக்குமான மோட்டிவேஷன் என்ன, இப்படி பிரிப்பாங்க. போர்ஷனாக அப்படி பிரித்து வழக்கு நடக்கும். அந்த போர்ஷன் நமக்கு உண்மைன்னு நிரூபிக்க வேண்டியது அரசு தரப்போட வேலை. இந்த போர்ஷன் உண்மை தான், இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது அரசு தரப்போட வேலை. இந்த போர்ஷன் நான் செய்யலை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு இவங்க டிஃபென்ஸ் கவுன்சில் வச்சுருப்பாங்க. யார், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள், என் கட்சிக்காரருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க அப்படின்ற வியூவை அவங்க வைப்பாங்க. இது ரெண்டில் எது மெஜாரிட்டியாக இருக்கோ அது தண்டனை ஆகிறதோ விடுதலை ஆகிறதோ அது நீதிமன்றத்தின் கையில் உள்ளது. இனிமேல் காவல்துறைக்கு வேறு யாருக்குமே ரோல் இல்லை, இனிமேல் கோர்ட்டுக்கு தான் ரோல். இந்த வழக்கு தொடர்பாக மேலும் ஏதாவது ஒரு என்கவுண்டர் ஏதாவது நடக்க வாய்ப்பு தான் இருக்கா? இது எனக்கு என்கவுண்டருங்கிறது என்ன இல்லை, ஒரு ரவுடி பிடிக்கும் போது சாதாரண சூழலில் போய் ஒரு போலீஸ் வந்து கைது பண்ணாது. ஸோ ஒரு துப்பாக்கி முனையை பயன்படுத்தியோ இல்லை அது போல் தான் நம்ம கைது பண்ணுறது நடந்துகிட்ருக்கு இப்போ தொடர்ந்து. ஸோ அப்படி பண்ணும்போது இது போல் என்கவுண்டர் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? மேலும் ஒரு என்கவுண்டர் நடக்குமா நடக்காதுன்னு கண்டிப்பாக அதை சொல்லவே முடியாது. இல்லை, அது நம்ம என்னத்தை சொல்கிறது இருக்குது. மதுரை ஹைகோர்ட் ஜட்ஜே தனால் வருத்தப்பட்டிருக்காரு, பிருத்திவிராஜ்னு ஒருத்தர். என்கவுண்டர் ஆதரிச்சு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய சமுதாயம் ஆகலாம், அது வெள்ளக்காரன்ட்டே நாடு இருந்திருக்கலாமே, அவன் துப்பாக்கி சுடுறான்னு சொல்லி தான் நம்ம கைப்பற்றணும்னு. என்கவுண்டருக்கு எதிராக பார்த்தவங்க நீதிபதி வருத்தப்படுற அளவுக்கு இருக்குது. நம்மளும் என்கவுண்டர் ஆதரித்து பேசுகிற ஆள் கிடையாது. மனித உயிரை மனிதன் எடுக்க முடியாது. நீதிமன்றம் எடுக்கலாம், இல்லை இயற்கை தான் எடுக்கணும், இல்லை நோய்வாய் தான் எடுக்கணும். வேறு எப்படி எடுக்கிறது? ஆக்சிடென்ட் எடுக்கலாம், என்கவுண்டர் எப்படி எடுக்க முடியாது. அதனால் இதில் என்கவுண்டர் இருக்குமா இல்லையாங்கிறதுலாம் காவல்துறையோட. ஏன்னா அரெஸ்ட் ஆகாமல் 2 பேர் இருக்காங்க, சம்போ செந்தில் இந்த மொட்டை கிருஷ்ணன் சொல்கிறவங்க 2 பேருமே அரெஸ்ட் ஆகாமல் இருக்காங்க. ஸோ கைது நேரிடும் போது ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்தால் சுட்டு பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கலாம் என்ற தகவல் நமக்கு வரலாம். இருக்கலாம், என்ன அதுக்கு மாதிரி சொல்கிறது, இருக்கலாம். நீங்கள் தான் சொல்கிறீங்க அசம்பாவிதம்னு சொல்கிறீங்க. இல்லை, சாதாரண ஆளை போய் நம்ம அச்சீவ் பண்ணலாம் இல்லையா? ரியல் கோஸ்ட் பிடிக்க போகிறாங்க. சம்பவத்திற்கு என்ன வச்சு ஒரு சொல்கிறாரு, ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ இறந்தே போயிடுறாரு. என்கவுண்டர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? போலீஸ் தரப்புல சொல்லப்படுற நியாயம் அதுதானே, பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதான், செல்ஃப் டிஃபென்ஸ்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு மேலே நம்ம அதில் போய் விளக்கம் என்ன சொல்கிறது இருக்குது. சம்போ செந்தில் வந்து ரியல் கோஸ்ட்னே சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவர் எங்கே இருக்கார் என்ன இருக்காருன்னு எங்கேயுமே அவரை கிட்ட கூட நெருங்க முடியுமாங்க. இவ்வளோ பெரிய மவுண்ட் ரோட்டில் ஒரு ஆர்ட் ஆஃப் சிட்டியில் ஒரு பட்ட பகல் டே லைட்டில் பாம் அடிக்கிறாரு. இதில் அதில் ஒரு பிரபல வழக்கறிஞரோட வண்டி தான் அது. காக்காதோ பாலாஜி, சிடிமணி காக்காதோ பாலாஜி குற்றப்பண்ணி காக்காதோ பாலாஜி என்கவுண்டர் இறந்துட்டாப்புல, சிடிமணி கைதாகிட்டாப்புல. அப்போ ஒரு மவுண்ட் ரோட்டில் அடிக்க முடியுது பாம்புனா, அப்போ அதை எப்படி சொல்கிறது, அதை என்னென்னு சொல்கிறது? ரியல் கோட்ஸுங்கிறது அதுதான். ரவுடி எல்லாம் வந்து சும்மா ரோட்டில் சத்தம் போட்டு
அவனை எல்லாம் காமிச்சுக்குவான், தான் ரவுடின்னே காமிச்சுப்பான். ஆனால் அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கவங்க தாவூத் இப்ராஹிம் மாரி வெளியே சீன்லேயே வரமாட்டாங்க. அவங்கள ரொம்ப மறைவாக இருக்கவங்க. அவங்கள பிடிக்க போகிறதுங்கிறது எளிதான விஷயம் இல்லை. காவல்துறைக்கு பாதுகாப்போடு தான் காவல்துறை. சம்பவ சந்தில் தாய்லாண்டில் இருக்க மாதிரியான தகவல்லாம் வந்துட்டு இருக்காது. ஒன்று சொல்கிறாங்க, மொரீசியஸுங்கிறாங்க, தாய்லாந்துங்கிறாங்க, இப்படி பல கண்ட்ரி சொல்கிறாங்க. சம்பவ சந்திலுக்கு இப்போ எக்கனாமிக்கலாக சப்போர்ட் பண்ணுறது யார் சார்? இவ்வளோ நாட்டெலாம் போகிறோன்னா ஒரு பொருளாதாரம் வேணும் இல்லை? இவ்வளோ நாள் அந்த ஃபீல்டில் இருக்காங்க, அவன்கிட்ட காசு இருக்காது என்ன? ப்ராப்பராக ரவுடிசம் பண்ணவங்கள்ட்ட காசு இருக்குங்க, கடுமையான காசு இருக்கும். ஒரு 50 கோடி 100 கோடி 200 கோடி கூட வச்சுருப்பாங்க. ப்ராப்பராக பண்ணவங்கள்ட்ட, ப்ராப்பராக லாபகரமாக அதை பண்ணவங்கள்ட்ட காசு இருக்கும். சும்மா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லெவலில் இருந்தவங்கள்ட்டலாம் காசு இருக்காது. சும்மா சண்டை போடுறது, ஒரு கொலை பண்ணுறது, ஜெயிலுக்கு போகிறது இல்லைனா 10 பைசா இருக்காது. ஒரு ஆதாயமாக பண்ணுறவங்கள்ட்ட காசு இருக்கும். அவங்களும் பேக்கப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் யார் இருப்பா அந்த உலகத்தில்? எல்லாருக்கும் ஆள் இருப்பாங்க, ஒரு பேக்கப் இருக்கும். ஒருத்தவங்களும் ஒரு கட்சி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஜாதி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு மதம் இருக்கும். பின்னாடி இருக்குல்ல எல்லாருக்கும், விட்டுருவாங்களா என்ன? அவங்கவுங்க பேக்கப் பண்ணி தூக்கி பிடிப்பாங்க தான். அது அவருடைய பேக்கப் என்ன? சம்பவ சந்தியிலே அந்த காக்கா பாலாஜி மேட்ரு தெரிஞ்சவங்களுக்கு தான் அவரை தெரியும். இன்னும் மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இந்த ஆம்சாங் மேட்டர்லாம் எல்லாருக்கும் சம்பவ சந்தியில் பப்ளிசிட்டி ஆனது. இப்போ எங்களை போன்ற நபர்களுக்கு தான், வழக்கறிஞர்களுக்கு தான் தெரிஞ்சுது அப்படி சம்பவம் நடந்துச்சுன்னு. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சம்பவ செந்தில்னு இறங்கி அவர் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. பொதுவெளியில் ஒரு பயணமே இல்லை, மறைமுக வாழ்க்கை தான். அப்போ அவரை பிடிக்கணுன்னா நிறையா இருக்குல்ல, டைம் இருக்குது, நிறையா வேலைகள் இருக்குல்ல, பிடிப்பாங்க. கமிஷனர் அருண் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் சார்? அருண் சாரை பொறுத்தவரை சார்ஜ் ஷீட்டு போட்டார், அடுத்த விட்னஸ் எல்லாம் ஒழுங்காக ஏறுதான்னு ஃபாலோ பண்ணுவார். இல்லை, இந்த கேஸ் எல்லாமே இதுவாகிடும். ஸோ அடுத்த கட்டமாக அந்த ஒரு இது சொன்னார் இல்லையா, சட்டம் ஒழுங்கு இது பண்ணுவோம், ரவுடிக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தில் செம்பியம் போலீஸ் தான் விட்னஸ் ஏற்றணும். அந்த விட்னஸ் எல்லாம் ப்ராப்பராக ஏறுறாங்களான்னு வாட்ச் பண்ணுவார். சும்மா இழுத்தடிக்கிறாங்களா, டக்குன்னு விட்னஸ் ஏற்றுங்கன்னு. சட்டம் ஒழுங்கு தான் ஏறக்குறைய கண்ட்ரோலில் தானே இருக்குது. சட்டம் ஒழுங்கு என்ன கெட்டு போச்சு? நான் ஒன்றும் ஏறக்குறைய எல்லாமே ஆம்சாங்கோட மரணத்துக்கு பிறகு ரொம்ப ஸ்டடி பண்ணிட்டாங்க சட்டம் ஒழுங்கு. அது நடக்காமல் பார்த்துட்டு தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நம்ம ஃபெயிலியர் இல்லாமல் சரி பண்ணியிருந்துருக்கலாம். பட் அவருக்கும் உளவுத்துறை வாட்சிங், உளவுத்துறை சொல்லி அது அவருக்கு அவ்வளோ தாங்க இயற்கையோட ஆயில் கொடுத்துருக்காங்க. அவர் இருக்கிற பாதுகாப்பில் யாருமே இல்லை. துப்பாக்கி இருக்குது அவர்கிட்ட, சொந்த வீட்டு வாசல் நிற்கிறாரு. அவர் கொண்டா என்னெல்லாம் நடக்குங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவரே கொள்கிறாங்க. அப்போ இதில் சட்டம் ஒழுங்கு அப்பாற்பட்டு தானே ஒரு விஷயம் நடக்குது, சரிதானே? அப்போ அருண் சார் பதவியேற்ற பிறகு சட்டம் ஒழுங்கு சரியாக தான் இருக்கணும், பிரச்சனை இல்லை. அங்கே ஒரு கொலை இங்கே ஒரு கொலை நடக்க தாங்க செய்யும். அதெல்லாம் தனிப்பட்ட விரோதத்துக்காக நடக்கிற கொலைகளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட உள்ள மோட்டிவேஷன் அது. எந்த டேட்டு என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ உளவுத்துறைக்கு தெரியாது. பொதுவான ஒரு பிரச்சனையை தான் உளவுத்துறை கணிக்க முடியும், இதெல்லாம் கணிக்க முடியாது. நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல கருத்துக்களை பெருந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.